ஒரு எறும்பு நத்தைய பார்த்து, நீ என்னதான் என்னை விட உருவத்துல பெருசா இருந்தாலும் நான் தான் உன்னை விட பெரிய ஆளு அப்படின்னு சொல்லுது. இத கேட்ட அந்த நத்தையும், நீ தான் பெரிய ஆளுன்னு முதல்ல நீ எப்படி முடிவு பண்ற அப்படின்னு கேக்குது. அதுக்கு அந்த எறும்பும், நம்ம வேணா நமக்குள்ள ஒரு சின்ன போட்டி வச்சுக்கலாம், இந்த உயரமான மரத்துல யாரு முதல்ல சீக்கிரமா ஏறி முடிக்கிறாங்களோ அவங்க தான் பெரிய ஆளு அப்படின்னு சொல்லுது. அதுக்கு அந்த நத்தையும், சரி நான் இந்த போட்டிக்கு தயார் அப்படின்னு சொல்லி 2 பேரும் போட்டிய ஆரம்பிக்கிறாங்க. அப்ப அந்த எறும்பும் அந்த மரத்து மேல ரொம்ப வேகமா ஏறுது. ஆனா அந்த நத்தையும் அந்த மரத்து மேல ரொம்ப பொறுமையா கொஞ்சம் கொஞ்சமா மேல ஏறுது. இத பார்த்த அந்த எறும்பும், எப்படி இருந்தாலும் இந்த போட்டியில நம்ம தான் ஜெயிக்க போறோம் அப்படின்னு நினைக்க, இன்னொரு பக்கம் அந்த நத்தையும், எறும்பு நம்மளை விட வேகமா மரத்து மேல ஏறி போய்கிட்டு இருக்கு, நம்ம ரொம்ப பொறுமையா போறோம், எப்படி இருந்தாலும் நம்ம தோக்க தான் போறோம் அப்படின்னு ரொம்ப பொறுமையா மரத்து மேல ஏறும் பொழுது, அப்ப அந்த எறும்பு நம்ம இந்த மரத்தோடைய உச்சியை அடைய போறோம் அப்படின்னு ரொம்ப சந்தோஷமா போகும் பொழுது, அப்ப அந்த மரத்துல இருந்த ஒரு மரங்கொத்தி பறவை அந்த எறும்பை பிடிச்சி சாட்டிடுது. இத பார்த்த அந்த நத்தையும், நல்ல வேளை நம்ம பொறுமையா போனோம், இல்லனா நம்மளும் அந்த பறவைக்கு உணவா இருக்க வேண்டியதுதான் அப்படின்னு சொல்லி அந்த மரத்தை விட்டு கீழே இறங்கிடுது. நண்பா, மத்தவங்க எல்லாரும் வெற்றியை நோக்கி வேகமா போறப்ப நம்ம மட்டும் ஏன் பொறுமையா போறோம் அப்படின்னு நினைச்சு தயவு செஞ்சு ஃபீல் பண்ணாதீங்க. ஒரு சில நேரங்களில நம்ம பொறுமையா போறதும் நல்லதுக்காக தான் அப்படின்றத நீங்க என்னைக்கும் மறந்துடாதீங்க. இந்த குட்டி ஸ்டோரி பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க. Download ShareChat.